மனுஷனை எப்படி வேணாலும் திருப்புவார். அவர் நினைச்சார்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவார். அவர் நினைச்சார்னா நேபுகாத்நேச்சாரின் இருதயத்தை மனுஷ இருதயமாய் மாற்றுவார். எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லி கொடுத்தார் நாகர்கோயில்ல. அவரை பார்க்க போயிருந்தபோது சொல்வார், பாஸ்டர் எதை பற்றி கவலைப்படாதீங்க, கர்த்தர் நினைச்சா மனுஷ இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்புவார். நான் 100% அதை நம்புவேன். அப்படியே 100%. நீங்கள் என்ன வேணாலும் ஓட்டு மிஷின் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் ஓட்டு போடுறத பேப்பர் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் தேர்தல் முறையை மாற்றிக்கோங்க. இப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் எவனை ராஜாவாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அவன் பக்கம் மக்கள் இருதயத்தை திருப்புகிறவர் அவர்தான். அவர் மிஷின் எல்லாம் கை வைக்க மாட்டார். நான் ஒருத்தர் சொன்னார், தீர்க்க தரிசனம் ஒன்று சொல்லிட்டார், நடந்தது மாற்றி நடந்துருச்சு. கர்த்தர் சொன்னார்னு ஒரு தீர்க்க தரிசனம் என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, நடந்தது மாற்றி நடந்துருச்சு. அப்போ அவரை கேட்டாங்க, நீங்கள் சொன்னதுக்கு மாற்றி நடந்துச்சே, கர்த்தர் சொன்னபடி தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க, ஆனால் இவங்க மிஷினை மாற்றிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட மிஷின் பவர்ஃபுல் ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ நான் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, சில நேரங்களில் அது துன்மார்க்கரோ சன்மார்க்கரோ, அது பரிசுத்தவானோ நீதிமானோ அநீதிமானோ அதெல்லாம் தெரியாது. யாரை கர்த்தர் கொண்டு வரணும்னு ஆண்டவர் வச்சிருப்பார். சில நேரத்தில் யெகூவையும் கொண்டு வருவார், சில நேரத்தில் ஆசகேலையும் கொண்டு வருவார், சில நேரத்தில் தாவீதையும் கொண்டு வருவார், சில நேரத்தில் சவுலையும் கொண்டு வருவார். அந்தந்த நேரத்தில் எவனை கொண்டு வந்தால் என்ன பண்ண முடியும்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு அவர் வார்த்தை நடக்கணும், தீர்க்கத்தை நிறைவேற்றணும். அதனால ஆண்டவர் எவனை வேணாலும் கொண்டாடுவார், அவர் கொண்டாந்துருவார். அப்படி கொண்டாடுறதுக்கு கர்த்தர் மிஷினில் கை வைப்பாரா இல்லை ஓட்டு சீட்டில் கை வைப்பாரான்னு எங்கேயும் கை வைக்க மாட்டார். அப்படி கொண்டு வருவதுக்கு மனுஷங்க இருதயத்தில் கை வைப்பார். அவர் போய் எவனோட இருதயம் ஏவராரோ அதன்படி தான் அவன் செய்வான். என்னை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி மனுஷங்க படைக்கும் போதே நமக்கு கட்டளை கொடுக்குறவர் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அவர் சொல்கிறபடி தான் நடக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யார் வருவார்ல தீர்க்க தரிசனம் சொல்லாதீங்க, நீங்கள போய் கேட்கவும் கேட்காதீங்க. அடுத்த வருஷம் யார் வருவா வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் கேட்டு என்ன பண்ண போறீங்க? சிலர்லாம் போய் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு 6 மாதம் ஆனவுடனே ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை போய் கேட்டு, என் வயிற்றில் ஆண்டவர் எனக்கு என்ன குழந்தை கொடுப்பார், நான் சொல்லுவேன் 4 மாதம் வெயிட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி அர்ஜென்ட் என்ன பண்ண போறீங்க? அப்படியே உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும்னா அவரே சொல்லிட்டு போறாரு, உங்ககிட்டயே சொல்லிட்டு போறாரு. ரெபேக்காள்கிட்ட சொன்ன மாதிரி இவங்க போய் கேட்க, அவர் கண்ணை மூடி சுருக்கி பார்க்குறாரு, 10 நிமிஷம் ஸ்கேன் சென்டரில் பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு. அப்படி ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டார், அப்படியே கண்ணை மூடி சுருக்கி அப்புறம் கடைசியாக சொன்னார், பிள்ளை குப்புறப்படுத்துறதுக்கு என்னன்னே தெரிலன்ட்டார். அப்படி ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு தேவையா? தேவையில்லை தானே. அப்போ ஒரு தீர்க்கதரிசி எனக்கு பர்சனலாக எனக்கு